Problem, find the shortest distance and the equation of the line of shortest distance between the straight lines. So இது ஒரு straight line ஓட equation, இது ஒரு straight line ஓட equation. இதில் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற shortest distance கண்டுபிடிக்கணும், அது ஒரு கொஸ்டின். அப்புறம் அந்த shortest distance அப்படின்னா அது லைன், அந்த லைனோட ஈக்குவேஷனையும் கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூனிவர்சிட்டி கொஸ்டினில் 10 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 L1 m1 n1 L2 m2 n2 square root of summation m1 n2 minus m2 n1 square. இந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் அடிச்சிடக்கூடாது, அப்படி அர்த்தம் கிடையாது. இதை நம்ம எக்ஸ்பேன்ஷனில் பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஹியர் இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து x minus x1 by L1 y minus y1 by m1 z minus z1 by n1 அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த மேலே இருக்கிற -3 6 வெறும் z இருந்தால் அது z minus 0ன்னு அர்த்தம். அப்போ -3 6 0 அதான் என்ன அப்படின்னா x1 y1 z1 -3 6 0. இதோட டினாமினேட்டரில் இருக்கிற -4 6 2 அதுதான் L1 m1 n1. அதே மாதிரி செகண்ட் லைனுக்கு இது வந்து x minus -2, இது y minus 0, இது z minus 7. அப்போ பாயிண்ட் வந்து இந்த லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் வந்து -2 0 7, அதான் என்ன எடுத்துருக்கோம்னா x2 y2 z2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதோட டினாமினேட்டர் -4 1 1, அதான் என்னதுன்னா L2 m2 n2 -4 1 1. நவ் அப்போ என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த இதில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நவ் அப்படிங்கிறது இந்த இதுதான், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதில் இந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும். நியூமரேட்டருங்கிறது டிட்டர்மினன்ட், டினாமினேட்டரில் வந்து இந்த சம்மேஷன் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ இந்த டிட்டர்மினன்ட் மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 L1 m1 n1 L2 m2 n2. இந்த 1 எப்படி வருது அப்படின்னா x2 minus x1, x2 வந்து இங்கே இருக்குது -2, இப்போ -2 -3 -2 minus of -3, அப்போ அது +3ன்னு வந்துடும். -2 +3 அதான் வந்து 1. அடுத்து வந்து x2 y2 minus y1, y2 வந்து இங்கே 0, இப்போ 0 minus 6 அதான் வந்து -6. அப்புறம் z2 minus z1 7 minus 0 7. செகண்ட் ரோ தேர்ட் ரோ நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். L1 m1 n1க்கு பதிலாக -4 6 2ன்னு போட்டுடலாம். L2 m2 n2க்கு பதிலாக -4 1 1 போட்டுடலாம். இப்போ இது வந்து டிட்டர்மெண்ட், நம்ம எப்போவும் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இது பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டோன்னா 6 × 1 6 -1 × 2 2, அப்போ 6 minus 2 4. இடையில மைனஸ் போடுவோம், பட் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது +6ன்னு மாறிடும். இதை பார்த்தோம் அப்படின்னா -4 × 1, அப்புறம் -4 × 6, சாரி -4 × 2, -4 × 1 -4 × 2, அது என்ன மாறிடும்னா +4 மாறிடும். அடுத்து +7 இன்ட்டு ஃபஸ்ட் ரோவையும் தேர்டு காலமே ரிமூவ் பண்ணிட்டோன்னா -4 × 1 +4 × 6, அப்போ 20 - 4 20ன்னு வந்துடும். இது ஒரு 1 × 4 4, 6 × 4 24, 7 × 20 140. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 168. அப்போ இந்த நியூமரேட்டர் டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ மட்டும் 168. அப்புறம் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற சிக்மா மட்டும் எழுதுகிறோம். இப்போ இதோட அர்த்தம் என்னென்னா ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, சிக்மா m1 n2 minus m2 n1 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே எழுதிக்கிறணும். அடுத்து என்ன பண்ணணும், இதை மாற்றணும், ப்ளஸ் n1 L2 minus n2 L1 ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் L1 m2 minus L2 m1 ஸ்கொயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிங்க. இந்த செகண்ட் இது எப்படி பண்ணிக்கோங்கன்னா, இப்போ நம்ம n1ல் முடிக்கிறோன்னா இங்கே n1 வந்துடும். இப்போ ஆல்ரெடி mn போட்டுட்டோம், மொத்தம் 3 லெட்டர் இருக்குது LMN. இப்போ ஏற்கனவே mn வந்துட்டதுனால அதில் இல்லாத இன்னொரு லெட்டர் வந்து L, அப்போ L பக்கத்தில் வரணும். அதே மாதிரி கீழே 1 போட்டிருந்தோம்னா அதே 1 வந்து பக்கத்தில் வராது, இங்கே 1னா இன்னொரு நம்பர் 2 தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் இந்த 2ல் இருக்க நம்பரை மட்டும் மாற்றிங்க. n-க்கு கீழே 1 இருக்கா, இங்கே 2 வந்துடும். L-க்கு பக்கத்தில் 2 இருந்துச்சுன்னா இங்கே 1 வந்துடும், ஹோல் ஸ்கொயர், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே L1ல் முடியுது, அப்போ L1ல் இங்கே ஆரம்பிங்க. L1 ஏற்கனவே இங்கே LN இருக்குது, அப்போ இதில் இல்லாத நம்பர் இல்லை லெட்டர் வந்து M, அப்போ M இங்கே போடணும். இப்போ L1 m2 மைனஸ் இந்த 2 நம்பரையும் மாற்றிக்கோங்க, L2 m1 ஸ்கொயர், இதான் அதோட அர்த்தம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நமக்கு அந்த 6 நம்பர்ஸுமே இங்கே இருக்குது. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 - 2 the whole square plus -8 + 4 the whole square plus -4 + 24 the whole square.
இப்போ இது வந்து 4 வந்துடும், 4 ஸ்கொயர் வந்து 16, இதுவும் -4 வரும், -4 ஸ்கொயர் பண்ணாலும் 16 தான். இது 20 ஸ்கொயர் வந்து 400, இந்த ப்ளஸ் தேவையில்லை. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 432. தேர்ஃபோர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 168 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 432. தட் இஸ் ஈக்குவல் டு 168 டிவைடட் பை, இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 432 வந்து 144 × 3 ஆர் 12 × 12 × 3ன்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் ஒரு 12 மட்டும் வந்துடும், 12√3. இப்போ இந்த 12 இந்த 168 கேன்சல் பண்ணோன்னா 14, அப்போ 14/√3. இதான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ இதோட வந்து இந்த கொஸ்டினோட ஒரு பார்ட் முடியுது. பட் இது போக வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதுக்கு இதான் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் L1 M1, அதாவது நியூமரேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வர்றதில் x2 - x1 y2 - y1 z2 - z1 போட்டிருப்போம். இங்கே அதுக்கு பதில் x y z போட்டுடணும். செகண்ட் ரோ வந்து L1 M1 M1, தேர்ட் ரோ வந்து LMN போடணும். அந்த LMN நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0, மறுபடியும் ஈக்குவல் டு, இங்கே வந்து பார்த்தோன்னா x - x1 y - y1 z - z1 L2 M2 N2ன்னு போட்டுருணும். இதுலேயும் கீழே LMN வரும். வேர் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து அந்த கண்டிஷன், L/M1N2 - M2N1 ஈக்குவல் டு M/N1L2 - N2L1 ஈக்குவல் டு N/L1M2 - L2M1. இதில் நம்ம LMN தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அது மட்டும் விட்டுட்டு டினாமினேட்டர் நமக்கு தெரியும், இந்த M1 N2 எல்லாமே நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா 4 - 4 20ன்னு வந்துடும். இப்போ இந்த டினாமினேட்டர் மட்டும் காமனாக 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 - 1 5 அப்படின்னு வந்துடும். இதை வந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு கேன்னு எடுத்து அப்புறம் கேக்கு பதிலாக 1ன்னு போடலாம். பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம்னா எல்லுங்கிறதே வந்து 1, இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ எல் வந்து 1, M வந்து -1, N வந்து 5 அப்படி எடுத்துக்கலாம். N வந்து 5. இதை அப்படியேவும் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. இங்கே வந்து என்ன அப்படின்னா, இங்கே x1 y1 z1 எடுத்துட்டோம்னா இங்கே x2 y2 z2 அப்படி போட்டுக்கிறோம். x2 y2 z2 அதனால் நமக்கு இப்படி வந்திருக்கு. அப்போ x1 y1 z1 ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம். அப்போ x + 3 y - 6 z - 0 L1 M1 N1 அதுவும் நமக்கு ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். -462 இந்த 1 - 1 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ இதை அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு, அதே இப்படி எழுதுகிறோம்னா 2 ஈக்குவேஷன் அர்த்தம், அது அதோட மீனிங். அப்புறம் x - 2 இது வந்து என்னென்னா x2 y2 z2 போடுறோம். y2 வந்து 0வாக இருக்கும், அதனால் அந்த 0 மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். போட்டாலும் தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறோன்னா போட்டுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது விட்டுடலாம். அப்புறம் செகண்ட் ரோவில் இருக்குது L2 M2 N2, தேர்ட் ரோவில் இருக்குது இதே 1 - 1 5. என்ன பண்ணால் இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தடில். x + 3 × 6 × 5 -1 × 2 அந்த மாதிரி செய்யணும். அப்படி பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கணும். இங்கே வெரிஃபைன்னு போட்டிருக்கேன், இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணி காமிக்கணும். வெரிஃபைன்லாம் எழுதக்கூடாது எக்ஸாமில், ரெண்டு பக்கமே அட் அ டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரணும். நடுவில் ஈக்குவல் டு 0 இதையும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். x - 2 × 1 × 5 -1 × 1 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த வேல்யூ வரணும். இது ரெண்டையும் வந்து நம்ம கொண்டு வரணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் லைன்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்ட மாதிரி கொஞ்சம் மெத்தட் வந்து மாறும். இப்போ போனதில் பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து சிமெட்ரிக் ஃபார்மில் இருந்துச்சு. இந்த மாதிரி x - x1/L = y - y1/m = z - z1/n அப்படின்னு தான் சிமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவோம். அந்த மாடலில் இருந்துச்சு. இப்போ நான் கொஸ்டின் மறுபடியும் காமிக்கிறேன். இதுவும் ஃபைண்ட் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் ஈக்குவேஷன் ரெண்டுமே பார்த்தோன்னா இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு. இப்போ பார்க்க போகிற மாடலில் ஒன்று வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த L1ங்கிற லைன் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஆனால் L2ன்ற லைன் எப்படி இருக்குன்னா, இது ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன். இந்த ரெண்டு பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணால் லைன் கிடைக்கும். அந்த லைனை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு மாறுது. இப்போ இந்த மாடல் எப்படி செய்கிறது? let pi be the plane through L2 and parallel to L1. அதாவது பை அப்படிங்கிறது வந்து பிளேன், நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேன் வச்சுக்கிறோம். நம்ம பிளேன் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை.
இந்த பிளேன் எப்படி இருக்குன்னா L2ங்கிற லைன் வழியாக போகுது, அதாவது அதோட அர்த்தம். தட் மீன்ஸ் என்ன, இந்த பிளேன் மேலே இந்த லைன் இருக்குன்னு அர்த்தம். அண்டு பேரலல் டு L1, இந்த L1ங்கிற லைனுக்கு பேரலாக இந்த பிளேன் இருக்குது அப்படி அர்த்தம். இப்போது நம்ம டயக்ராமேட்டிக்காக போட்டோம்னா ஸோ இதாக வந்து பை அப்படிங்கிற பிளேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது மேலே த்ரூ L2 இருக்கு இல்லையா, அப்போ L2ங்கிற லைன் வந்து இது மேலே இருக்குன்னு அர்த்தம். L2ங்கிற லைன் வந்து இது மேலே இருக்குது, இதான் L2 லைன். L1ங்கிற லைனுக்கு பேரலாக இந்த பிளேன் இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ L1ங்கிற லைன் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும், இதுவும் பேரலாக பார்க்கணும் அப்படி அர்த்தம். Then the shortest distance between L1 and L2 is the perpendicular distance from 5, 6, 9. அது ஏன் 5, 6, 9 போகிறோம்னா, இந்த 5, 6, 9 அப்படிங்கிற பாயிண்ட் இந்த L1 மேலே இருக்கும், இந்த இருக்கு இல்லையா 5, 6, 9. அந்த இதில் இருந்து இந்த பிளேனுக்கு ட்ரா பண்ணுற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த பிளேனுக்கு வந்து இப்படி ட்ரா பண்ணுறோம் ஏதோ ஒரு இடத்துல, இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதான் என்னவாக இருக்குன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸாக இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பை இஸ் ஆஃப் த ஃபார்ம், இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு ப்ளஸ் லேம்டா போட்டுக்கிறணும். இதை அப்படியே எழுத வேண்டியதான், இதை அப்படியே எழுத வேண்டியதான். கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து எழுதணும், 0 விட்டுறணும், ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு XYZ வர மாதிரி இதை மாற்றணும். அப்போ இங்கே ஒரு 2x இருக்கும், இந்த லேம்டா உள்ள போனால் 2 லேம்டா எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 லேம்டா, அதான் இப்படி எழுதியிருக்கோம். 2 + 2 லேம்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி அடுத்து -2 - லேம்டா இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 + 2 லேம்டா இன்ட்டு இஜட் மைனஸ் கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு -3 இருக்குது, இங்கே ஒரு -9 லேம்டா வரும், மைனஸை காமனாக எடுத்துட்டதுனால 3 + 9 லேம்டான்னு போட்டிருக்கோம் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சின்ஸ் த பிளேன் பை இஸ் பேரலல் டு L1, இந்த பைங்கிற பிளேன் வந்து L1ங்கிற லைனுக்கு பேரலாக இருக்கிறதுனால இந்த நார்மல் டு பை என்ன அர்த்தம்னா பைக்கு பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். அப்போ அந்த பைக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது எதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆயிரும்னா L1க்கு பெர்பெண்டிகுலர் ஆயிரும். ஏன்னா L1ம் பையும் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கிறதுனால. ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா பைக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைன் L1க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அதான் இங்கே எழுதியிருக்கோம். தேர்ஃபோர் அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா சம்மா ப்ராடக்ட் ஆஃப் தி டைரக்ஷன் ரேஷியோஸ் இந்த மாதிரி பண்ணோன்னா ஆன்சர் வந்து 0ன்னு வந்துடும். அப்போ 3 × 2 + 2 லேம்டா, இந்த 2 + 2 லேம்டாவெலாம் இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்திருக்கோம். இந்த 3 - 4 1 அது எங்கேருந்து வருதுன்னா இந்த L1ல் இருக்கிற இந்த டினாமினேட்டரில் 3 - 4 இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ், அதான் இப்படி எழுதியிருக்கோம். 3 × இந்த 2 + 2 லேம்டா -4 × -2 - லேம்டா ப்ளஸ் 1 தான் அங்கே இருக்கும், அதனால் ஒன்றும் போடல. 1 × 1 + 2 லேம்டா ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு லேம்டா கிடச்சிரும். லேம்டா ஈக்குவல் டு -π/4, லேம்டாவோட வேல்யூ வந்து -π/4. தேர்ஃபோர் ஃப்ரம் 1 இந்த ஈக்குவேஷன் 1ல் லேம்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -π/4 அப்படின்னு போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் பை வந்து நமக்கு கிடச்சிரும். இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பை, அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between L1 and L2 is the perpendicular distance from 5, 6, 9 to the plane. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குல்லையா இந்த பிளேன் 2x + 3y + 6z -33, இது வந்து -33. இந்த XYZக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டை போட்டணும். பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா 5, 6, 9. அப்போ 2 × 5 + 3 × 6 + 6 × 9 -33 டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த 2 ஸ்கொயர் பண்ணணும், 3 ஸ்கொயர் பண்ணணும், 6 ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதான் அதோட அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம இது ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிளேனில். அப்போ 2 × 5 10 + 3 × 6 18 + 6 × 9 54 -33 டிவைடட் பை இதை பார்த்தோம் அப்படின்னா 4 + 9 + 36ன்னு வரும். இப்போ √49 வந்துடும். இப்போ இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா 49, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 வந்து 7, 49 7 கேன்சல் பண்ணோன்னா 7. இப்போ இதான் வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா ஈக்குவேஷன் கேட்கல, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு எக்ஸாமில் கிளியராக என்ன கேட்குறாங்களோ நீங்கள் அதை மட்டும் எழுதினா போதும். 10 மார்க் அப்படிங்கிறப்ப நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடாமல் இந்த வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் எழுதணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் ஒரு இடத்துலையுமே. அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க.
அதே மாதிரி இன்னொரு மாடல் இதுலேயும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே தேர்ட் மாடல் இது. இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளேன் ஃபார்மெட்டில் இருக்குது. ஐ மீன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அது இன்டர்செக்ட் பண்ணுறது மூலமாக நடுவில் 0 வரும், ஈக்குவல் டு அப்படி வச்சுக்கிடுவோம். அப்போ இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து 1ன்னு வச்சுருக்கோம், செகண்ட் இது வந்து 2 செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டெய்னிங் த லைன் 1s. அப்போ மொதல் லைன் எழுதும்போது அப்படியே இந்த மொதலுக்கு இப்படி ப்ராக்கெட் போட்டுங்க, இந்த 0 எடுத்துகிட்டு ப்ளஸ் லேம்டா போட்டுங்க, இந்த செகண்டுக்கு அப்படியே ப்ராக்கெட் போட்டுங்க, ஈக்குவல் டு 0. தட் இஸ் போன ப்ராப்ளத்தில் பண்ண மாதிரி தான். எக்ஸ் வந்து நம்ம காமனாக வரணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே லேம்டா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸ் வரும், அதை காமனாக எடுத்துடணும். அதே மாதிரி ஒய் 2 ஒய் வரும், காமனாக எடுத்துடணும். இஜெட்டை காமனாக எடுத்துடணும். கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல 1 தான் வருது, அதனால் அதை மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டெய்னிங் த லைன் 2 இதே மாடலில் செகண்ட் இதுக்கு பார்க்குறோம். இப்போ செகண்ட் இதுக்கு எழுதும்போது அதே லேம்டா போடக்கூடாது, மியூன்னு போடணும். இப்போ 2x மைனஸ் இஜெட் இங்கே இருக்குது, ப்ளஸ் மியூ இன்ட்டு 5x மைனஸ் 2y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ். இங்கே அதே மாதிரி தான், எக்ஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் தான் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு 2x இருக்கும், இந்த மியூ உள்ளே போகும்போது 5 மியூ எக்ஸ்னு வரும். அப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா 5 மியூன்னு வந்துடும். அதே மாதிரி தான் மற்றதும் மைனஸ் 2 மியூ ஒய், ஏன்னா ஒய் 1 தான் வரும், அதனால் அதுமாதிரி இஜெட் 1 தான் வரும், மைனஸ் இஜெட் ப்ளஸ் 9 மியூ ஈக்குவல் டு 0. We find the values of lambda and mu such that the planes 3 and 4 are parallel. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த ஒரு பாயிண்டில் வந்து அந்த 2 லைன் வந்து பேரலாக இருக்கும், அதனால தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்கியூ லைன்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த லைன்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா இதான் வந்து கண்டிஷன். இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை இந்த 2 + 5 மியூ, இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இதான் வந்து ஈக்குவேஷன் 4. அப்படி தான் எழுதணும், ஈக்குவல் டு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அது மாதிரி இதில் தேர்ட் ஈக்குவேஷனில் இஜரோட கோஎஃபிஷியன்ட் பை இதில் இஜரோட கோஎஃபிஷியன்ட் -1. இதான் அதோட மீனிங். இப்போ நமக்கு இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கிடுவோம். இது மூலமாக நான் என்ன பண்ணேன்னா, லேம்டா அண்ட் மியூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 3 ரேஷியோஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது இதை மட்டும் எடுத்துக்கிறணும், தேர்ட் ஒன்றை விட்டுட்டு. -2 மியூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும், 2 + 5 மியூவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது நம்பர் 6 அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட், செகண்டையும் தேர்டையும் மட்டும் எடுத்துக்கிறோம், அதுலேயும் இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 7. ஃப்ரம் 7, அதாவது இப்போ இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, எந்த மாடல் நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 7லேருந்து நம்மளால் லேம்டாவை பிரிக்க முடியாது, அதனால் ஈக்குவேஷன் 7 எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா 6 எடுத்துக்கலாம். 6ல் வந்து இப்போ லேம்டா வந்து நிறைய இடத்துல இருக்கிறதுனால அதை விட்டுட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மியூ டேர்ம் இந்த பக்கம் வந்துடும். அடுத்து வந்து லேம்டாவில் இங்கே ஒரு லேம்டா, இங்கே ஒரு லேம்டா இருக்கும், அது காமனாக எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொண்டு வரோம், அதனால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 8. இப்போ இதான் வந்து லேம்டாவோட வேல்யூன்னு அர்த்தம். லேம்டாவோட வேல்யூ நம்பரில் இல்லை, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூவில் இருக்குது. அப்போ இந்த 8 தூக்கி எதில் போடணும், 6ல் போடணும். ஏன்னா இதான் லேம்டா அண்ட் மியூ 2 கலந்துருக்கு. இப்போ லேம்டாவுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் மியூவில் போடுறோம். அப்படி போட்டோம்னா இப்படி கிடச்சிரும். இப்போ எல்லாமே என்னவா மாறிடுது அப்படின்னா மியூவுக்கு மாறிடுது. அப்போ மியூவோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சிம்பிளிஃபை பண்ணி. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு மியூ வேல்யூ வந்து எய்தர் 0 ஆர் -1/2 அப்படின்னு வருது. இப்போ மியூக்கு பதிலாக 0 அப்படின்னு 8th ஈக்குவேஷனில் போடுறோம். இப்போ மியூக்கு பதிலாக 0 போட்டோம்னா லேம்டா வந்து 1 வரும், ஏன்னா மேலே மியூ இருக்க இடம் 0 ஆயிரும், கீழே 0 ஆயிரும், 1 வரும். அடுத்து மியூக்கு பதிலாக -1/2 போட்டோம்னா லேம்டா பதிலாக -1/3ன்னு வருது. அப்போ நமக்கு எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ லேம்டா வந்து 1, மியூ வந்து 0 அப்படின்னு போட்டோம்னா 5th ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரொம்ப முக்கியம் அது. இப்போ லேம்டாக்கு பதிலாக 1ம் மியூக்கு பதிலாக 0வும் போட்டோம்னா 5th ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இது வந்து எடுக்கக்கூடாது, லேம்டா 1 மியூ 0 எடுக்கக்கூடாது. அப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, லேம்டா வந்து -1/3, மியூ வந்து -1/2, இதை எடுத்துக்கிறணும். இதான் வந்து லேம்டா அண்ட் மியூவோட வேல்யூ. இதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் பிளேன் நமக்கு வேணும் இல்லையா, ஹென்ஸ் பிளேன் 3 and 4, தேர்டு பிளேன் இந்த இருக்குது, ஃபோர்த்து பிளேன் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து லேம்டா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் பிளேன் கிடச்சிரும். ஃபோர்த்தில் வந்து மியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும், இந்த மாதிரி கிடச்சிரும். இதை வந்து 9 and 10 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 9 வித் த இஜெட் ஆக்சிஸ், இந்த 9 மட்டும் எடுத்துங்க, இதை மட்டும் எடுத்துக்கங்க.
இஜெட் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா x0 y0 ஆயிரும். அப்போ x0 y0 போட்டோம்னா 2z minus 9 equal to 0ன்னு வரும். அப்போ z equal to 9/2ன்னு வந்துடும். அதனால தான் இப்படி எழுதியிருக்கோம். அதாவது இந்த பிளேன் வந்து z ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 0, 9/2. Therefore, the required shortest distance is the perpendicular distance from 0, 9/2 to the plane 10. அப்போ இப்படி மாறிடுது இப்போ ப்ராப்ளம் வந்து. that is equal to plus or minus. இப்போ இந்த 18 வந்து எப்படி வருதுன்னா நம்ம ஏற்கனவே போன ப்ராப்ளத்தில் போட்டது மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0, இஜெட்டுக்கு பதிலாக 9/2 போடணும். இப்போ ஏற்கனவே அங்கே 2 into z அப்படின்னு இருக்குது. அது போக -9 சாரி இதில் போடணும். ஏன்னா நம்ம இதில் தான் போடுறோம். செகண்ட் இதில் 10ல் போடணும். அப்போ 10 இதில் நான் பாக்ஸ் போடுறேன். இந்த இதில் XYZ அதுக்கு பதிலாக 0, 9/2ன்னு போடணும். இப்போ 0, 0 போட்டோன்னா XY இல்லாமல் போயிடும். இஜெட்டுக்கு பதிலாக 9/2 போட்டோன்னா 2 கேன்சலாக 9 வரும். இங்கே ஒரு 9 + 9 18. அதான் இந்த 18 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது வந்து என்னென்னா இந்த 1 - 2. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ அதை சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 6. இந்த 6ங்கிறது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்போ 3 விதமான மாடல் பார்த்துருக்கோம். இப்போ ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாடலில் செய்யணுங்கிறத பார்த்துக்கிறணும். இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய தடவை ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க.